அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். கார முட்டை தோசை செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முழு பூண்டை எடுத்து ஒரு உரல்ல தட்டிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 தக்காளி, உங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு, கொஞ்சமா புளி சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வாணலி அடுப்புல வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்க அந்த கார சட்னிய அந்த எண்ணெயில போட்டு அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சு தோசையை ஊத்திட்டு சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிறகு இந்த கார சட்னி அது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. தோசை நல்லா வேகட்டும். பிறகு மூடி ஓபன் பண்ணுங்க. தோசை நல்லா வெந்த பிறகு ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்ப நமக்கு கார முட்டை தோசை ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.